நருட்டோவை எதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க, அதே மாதிரி அப்கமிங்ல என்னென்ன அனிமே வருது, நம்ம நருட்டோ அனிமே வரமா வராதா, ஏன்னா இதே மாதிரி தான் அவங்க அடிக்கடி பிரேக் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நேத்து வீடியோல நம்ம சோலோ லெவலிங்க பத்தியும் பார்த்திருப்போம். நேத்து தான் அனிப்ளெக்ஸ் ஆன்லைன் ஃபீஸ்டும் வந்தது, அதுல நம்ம மீதி அனிமேவை பார்க்கல. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் நருட்டோ வந்து ஸ்டாப் பண்ணாங்க, நருட்டோவை எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க, எதுக்கு அவங்க தேவையில்லாம பிரேக் எடுத்தாங்க, எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அனிபிக்சல் ஆன்லைன் ஃபீஸ்ட். அதுல ஃபர்ஸ்டா நம்ம சோர்ட் ஆர்ட் ஆன்லைன் ஆல்டர்னேட்டிவ் கன் கேல் ஆன்லைன் சீசன் 2 இதோட புது டீசரையும் இது எப்போ வருது அப்படின்னு டைமிங்கோட கொடுத்துருக்காங்க. எப்போ ஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னா அக்டோபர் 4 அந்த டைம்ல தான் இது ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இன்னொரு மூவியும் ஷெட்யூல் ஆயிருக்கு. இது ஜப்பான்ல அபிஷியலாவே ரிலீஸ் ஆக போகுது 2025ல. இதுக்கப்புறம் நெக்ஸ்டா என்ன அனிமே ஷெட்யூல் ஆயிருக்குன்னா ப்ளூ எக்ஸாசிஸ்ட் பியாண்ட் த ஸ்னோ சாகா. இதுவும் அக்டோபர் 5 எப்போ வரப்போகுது, இதுக்குன்னு நியூ டீசரையும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ரெண்டாவது ஆர்க்கும் இருக்கு, ப்ளூ நைட் சாகான்னு. அது ஜனவரி 2025ல தான் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் இன்னொரு வேற லெவலான அனிமேவும் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. அதாவது இது வந்து எந்த கேட்டகிரியில வரும்னா இதுக்கு வந்து கண்டிப்பா இதுக்கப்புறமும் செகண்ட் சீசன் வராது. அந்த மாதிரி கேட்டகிரியில இந்த அனிமேவை நம்ம போட முடியும். அதோட பேர் என்னன்னா ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ். இந்த அனிமேக்கும் அபிஷியலா ட்ரெய்லர் வந்திருக்கு. அதே மாதிரி இது 2025 ஜனவரி எப்போ ரிலீஸ் ஆகுது. நான் எப்பெல்லாம் இந்த பேரோட ஏதாச்சும் அனிமே கேட்டாலே போதும் இதுக்கு செகண்ட் சீசன் வராது அப்படின்னு தான் எனக்கு மைண்ட்லேயே தோணும். அதை வச்சுதான் சொன்னேன், சரி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. இதுக்கப்புறம் இன்னொரு அனிமேவும் இருக்கு, அமிக்யூ D.M டாக்டர் டிடெக்டிவ். இதுவும் அஃபிஷியலா 2025 ஜனவரி எப்போ ரிலீஸ் ஆக போகுது. இதோட ட்ரெய்லரும் வந்துச்சு, வேணும்னா நீங்க போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் டார்க் மூன் பிளட் ஆல்டர் அப்படின்னு ஒரு அனிமேவும் வந்திருக்கு. இது வெப்டூனை பேஸ் பண்ண அனிமே, ஆனா இதோட அஃபிஷியலான டேட் வந்து இன்னமும் சொல்லல. இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே இருக்கு, வர்ஜின் பங். இந்த அனிமேவோட பேரே கொஞ்சம் வீடா இருக்கு, கான்செப்ட் எப்படி இருக்குமோ. இதுவும் 2025ல வரப்போகுது, ஆனா எப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் என்ன அனிமே வரப்போகுதுன்னா நீங்க ஃபேட் சீரிஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேனா, அப்போ இதை நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. நான் ஃபேட் ஸ்டேஞ்ச் ஃபேக் இந்த அனிமேவோட நியூ எபிசோட் வந்து வரப்போகுது. இந்த இயரோட கடைசியில தான் நம்ம இதை பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட 20th ஆனிவர்சரியா லாஸ் ஏஞ்சலஸ்ல இதை ப்ரீமியர் பண்ண போறாங்க. பரவாயில்ல, எல்லாமே நல்ல விஷயமா இருக்கு, நம்மளாலையும் அதை பார்க்க முடியும். இதுக்கப்புறம் வர அனிமே தான் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. ஏமா ரொமான்ஸ் பிடிக்கும்னா அவங்களுக்கு வந்து இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். இதுக்காக எல்லாருமே தீயா வெயிட் பண்றாங்க. அதோட பேர் என்னன்னா த ஃப்ராக்னன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் த டிக்னிட்டி. இந்த அனிமேவோட ட்ரெய்லரை பார்க்கலையா, போய் பாருங்க என்ன பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது அனிமேட் பண்ண ஸ்டூடியோ யாரு அது நிறைய பேருக்கு தெரியும். மை ட்ரெஸ் அப் டார்லிங்க அனிமேட் பண்ணாங்களே அதே சேம் ஸ்டூடியோ தான். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற யாரும் இல்ல, நம்ம க்ளோவர் இருக்கு, அவங்க தான். இந்த அனிமேவை நான் சும்மா ஒண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் இந்த அனிமேக்கு வேர்ல்டு வைடா ரொம்ப ஹைப்பா இருக்கு. இந்த அனிமேக்கு எவ்வளவு ஹைப் இருக்குன்னா ட்விட்டர்ல இந்த போஸ்ட் கொண்டி இந்த அனிமேனாலேயே ஒரு 10 மில்லியனுக்கும் மேல வியூஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த அனிமே வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்த மாங்கா அடாப்டேஷன்ல இதுவும் ஒரு கிரேட்டஸ்டான ரொமான்ஸ் அனிமேவா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த அனிமே பத்தி என்ன யோசிக்கிறீங்க, அதை பத்தியும் கீழே சொல்லுங்க. இது வரைக்கும் அனிபிக்சல் ஆன்லைன் ஃபீஸ்ட் அதுல வந்து எல்லா அப்டேட்டையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஆனா சில பேர் யோசிக்கலாம், அட வின் பிரேக்கர்லாம் அங்க இருந்தது அது எங்கன்னு. ஆனா அஃபிஷியலா அது எப்போ ரிலீஸ் ஆகுது அது வந்து யாருக்கும் தெரியல. ஏதோ ஒரு அப்டேட் விட்டாங்க, நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா அது வெறும் மியூசிக்கான அப்டேட் ஒண்டி தான். ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்ல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க 2025ல வருதுன்னு கன்ஃபார்மா இருக்கு. எப்போ அது வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கான அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சோலோ லெவலிங் பத்தி நேற்று வீடியோல பேசியிருப்போம். சோலோ லெவலிங் சீசன் 2 2025ல வரப்போகுது. அது கூடவே ஒரு மூவியும் இருக்கு, அது இந்த வருஷத்துலயே நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்மளுக்கு இன்னமும் தெரியல சோலோ லெவலிங்ல எத்தனை எபிசோடு இருக்க போகுதுன்னு. சோலோ லெவலிங் சீசன் 2 அதுல வந்து கண்டிப்பா ஒரு 13 எபிசோடு இருக்கும் அப்படின்னு ஒரு லீக் வந்திருக்கு. சீசன் 2ல எந்த ஆர்க்க காட்ட போறாங்கன்னா ஜீஜு ஐலாண்ட் ஆர்க், அதை வேணா காட்ட வாய்ப்பு இருக்கு. அதே ஆர்க்கு தான் இந்த ஆர்க்ல தான் நம்ம பேரோட என்ட்ரியும் இதுல வரும். ஆனா நீங்க யோசிக்கலாம், அட எவ்வளவு விஷயம் இருக்கா, அப்ப எப்படி இவங்களால எவ்வளவு சீக்கிரமா இதை பண்ண முடியும்னு. நான் எதை வச்சு இதை சொல்றேன்னா சோலோ லெவலிங்கோட ஒரு நியூ விஷுவல் வந்திருக்கு. ஜினு வந்து ஒரு அவுட்ஃபிட்டை போட்டுன்னு இருப்பான், அது வந்து ஜீஜு ஐலாண்ட் ஆர்க் அந்த ஆர்க்கோட அவுட்ஃபிட் தான். ஸோ லீக்ஸ் படி பார்த்தா கண்டிப்பா சீசன் 2ல ஜீஜு ஐலாண்ட் ஆர்க் அதை நம்ம பாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நான் அந்த அவுட்ஃபிட்டை வச்சு நம்மளால சொல்ல முடியும், அதுவும் அஃபிஷியலா லீக் ஆயிருக்கு. அப்படி இந்த விஷயம் வந்து உண்மையா இருந்தா சோலோ லெவலிங் வந்து சும்மா பாட்டையே கலப்போம். அது வந்து உண்மையிலேயே பீக்கா இருக்க போகுது. சோலோ லெவலிங்கோட ஹைப் வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அதை நான் ஒண்டி சொல்லல, சோலோ லெவலிங்கோட வாய்ஸ் ஆக்டர் ஒரே சொல்லியிருக்காரு, இந்த அனிமே அதாவது சோலோ லெவலிங் இது வந்து ஜப்பான்ல ஒண்டி பாப்புலரா இல்ல, இது வேர்ல்டு வைடா எல்லாத்துலயும் தெரிக்க விட்டுருக்கு. இதுக்கும் மேல சீசன் 1 அது எல்லா சார்ட்லயுமே டாப்ல தான் இருந்தது. ஏன் ஜினுவோட வாய்ஸ் ஆக்டர் அவரே ஸ்டேஜுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி பயங்கரமா கத்துவாங்களாம். அந்த
கத்தலும் அந்த கூச்சலும் கேட்கும்போது ஆளுக்கே ஏதோ ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதான். அப்போ நான் யோசிச்சு பாருங்க, அந்த வாய்ஸ் ஆக்டர் அவர் வந்து உண்மையிலேயே எவ்வளோ பாப்புலர் ஆயிருக்காருன்னு. So, இதனால ஃபேன்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க சோலோ லெவலிங் எப்போதான் வரும்னு. அதே மாதிரி சோலோ லெவலிங்ல 2 ட்ரெய்லர் விட்டுருப்பாங்க. அந்த 2 ட்ரெய்லருமே சொல்ல போனா ஒரே ட்ரெய்லர் தான். ஆனா நீங்க நல்லா ஊத்து பார்த்தா டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அனிமேஷனை இன்னமும் அவங்க பயங்கரமா ஏத்திருக்காங்க. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன் நானும் ஆர்வமா இருக்கேன் என்ன ஆக போகுதுன்னு. ஸோ நீங்களும் ஆர்வமா இருக்கீங்களா? ஸோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. அனி பிக்சல் ஆன்லைன் ஃபீஸ்ட் அதுல வந்து அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ மற்ற அனிமே பத்தி நம்ம பார்க்கலாம். ஹிஸ்டோரியா வார்ன் அண்ட் சோர்ட் அதோட ஃபைனல் சீக்வலையும் ஒரு இமேஜா போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ளீச்சுக்கு இது 20th anniversary-யா அதுக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இமேஜையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் வேற லெவல்ல இருக்கு. சரி ஏதோ ஒன்று ஃபைனலி நம்ம நருட்டோக்குள்ள வரலாம். நருட்டோவை ரீசெண்டா இப்போ ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இதனால ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அடிக்கடி பிரேக் எடுக்கிறேன்னு அப்பப்போ பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஆடியன்ஸ் வந்து இன்னமும் கடுப்பாயிட்டாங்க. முக்கியமா இப்போ பெயினாருக்கு வந்து ஓடின்னு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல இப்போ சண்டை போக வேண்டிய நேரத்துல திடீர்னு பிரேக் எடுத்தா என்ன ஆகும்? ஏன் நிறைய பேர் செம கோவமா இருக்காங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல திட்டி இருக்காங்க. ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, நானும் உங்க பக்கம் தான். ஆனா ஒரு கசப்பான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன உண்மைனா, நருட்டோ ஷிப்புடனை முடிக்கிறதுக்கே அவங்க கண்டிப்பா 2 வருஷம் ஆக்கிடுவாங்க. நான் ஒன்றும் சும்மா சொல்லல. ஏன்னா இப்ப போற ஸ்பீடை வச்சுதான் நான் சொல்றேன். அதே ஸ்பீட்ல அதே மாதிரி பிரேக் எடுத்து போனா அவ்வளவுதான் 1.5 வருஷம் இல்ல 2 வருஷம் கண்டிப்பா ஆக்கிடுவாங்க. இதனால ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா பிரேக் எடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிரேக் எடுக்கிறது தப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த வாட்டி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா தேவையில்லாம நடுவுல பெயினாருக்கு போயின்னு இருக்கும் போது அவங்க திடீர்னு பிரேக் எடுத்தா என்ன அர்த்தம்? ஏன்னா பெயினாருக்கு வந்து ஓடின்னு இருக்கும் போது திடீர்னு பிரேக் எடுத்துட்டாங்க. இது அவங்க மேலதான் தப்பு. ஏன்னா பெயினாருக்கு வந்து ரொம்ப பீக்கா போற டைம், அந்த மாதிரி டைம்ல பிரேக் எடுத்துட்டாங்க. அப்படி பிரேக் தான் எடுக்கணும்னா பெயினாருக்கு கொஞ்சம் முன்னாடியே அவங்க எடுத்துருக்கலாம். ஆனா நீங்க நல்லா பார்த்தா பெயினாருக்கு நடக்கும் போது தான் இந்த மாதிரி அவங்க பிரேக் எடுத்திருப்பாங்க. இதனால அதுக்கு தான் பாதிப்பு உண்டாகுது. அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. நிறைய பேர் வந்து அட போங்கடா நீங்களும் உன் தமிழ் டப் அனிமேவும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயும் சப்டைட்டிலையும் பார்க்க போயிட்டாங்க. சில கேங் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை பார்க்க போயிட்டாங்க. இந்த விஷயம் எதுக்கு நடந்ததுன்னா, இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் போயின்னு இருக்கும் போது திடீர்னு அவங்க பிரேக்கோ இல்ல அனிமேக்கு எண்டு கார்டு போட்டா இப்படிதான் ஆகும். அதாவது ஒரு சீசன் முடிஞ்சக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதனால நம்ம மாங்காவை படிக்க போவோம். ஸோ ஆடியன்ஸுக்கும் நிறையவே ஆர்வம் வந்து மாங்காவையும் நான் வேற லாங்குவேஜ்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா உண்மையை சொன்னா இந்த பிரேக் வந்து எவ்வளவு நாளைக்கு போகும் அது வந்து எனக்கு சரியா தெரியல. ஆனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நியூ எபிசோட் வந்து வரப்போகுதுன்னு. கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பிராண்ட் நியூ எபிசோட் வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது அப்படின்னு போஸ்ட் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. ஆனா எப்போ வரப்போகுது அதெல்லாம் அவங்க எக்ஸாக்டா சொல்ல. ஸோ இந்த பிரேக் வந்து வீக்லியா இருக்கலாம் இல்லைன்னா மந்த்லியா கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்மளால எப்போ வரும் அதை வந்து நம்மளால கணிக்க முடியாது. ஆனா டப்பிங்கை பத்தி வேணா நல்லா சொல்ல முடியும். இப்போ என்னதான் பிரேக் எடுத்தாலும் டப்பிங் வந்து பின்னாடி போயிருந்தா இருக்கு. பெயினார்க்கோட டப்பிங் போயிருந்தா இருக்கு. ஸோ அதனால நம்ம கவலைப்பட தேவையில்ல. எபிசோட்ஸை நம்ம கண்டிப்பா சீக்கிரமாவே பார்க்கலாம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க நம்புறேன். அதே மாதிரி இன்னைக்கான வீடியோவும் அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதாச்சும் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவாக இருங்க.